FTFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முஸ்தபா திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். பிரவீன் சரவணன் இயக்கத்துல சதீஷ் லீட் ரோல் இந்த திரைப்படத்துல பிளே பண்ணியிருக்காரு. அவர் கூட இந்த திரைப்படத்துல சுரேஷ் ரவி, விஜய் டிவி புகழ், அதுக்கப்புறம் கருணாகரன் இவங்கெல்லாம் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த காம்போவை பார்க்கும்போதே கண்டிப்பா இந்த திரைப்படம் ஒரு காமெடி கலந்த ஒரு திரைப்படமா தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, கருணாவும் சதீஷும் சேர்ந்தாலே அது ஒரு டெட்லி காம்போவா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த திரைப்படத்தை போய் பார்த்தோம். சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திரைப்படம் துவக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு சென்சார் நிறைந்த ஒரு காட்சியோட தான் இந்த திரைப்படத்தை துவக்குறாங்க. ஒரு அந்தரங்க காட்சின்னு கூட சொல்லலாம். அந்த காட்சியை மையப்படுத்தி தான் இந்த ஒட்டுமொத்த திரைப்படத்துடைய கதையுமே நகருது. சதீஷ் மற்றும் சன் மியூசிக் புகழ் சுரேஷ் ரவி உங்க எல்லாருக்குமே தெரியும். 2 பேரும் ஒரு டிவி சேனல்ல ஒர்க் பண்றாங்க. அப்போ சதீஷ் அந்த டிவி சேனல்ல ஒரு ஆங்கரா ஒர்க் பண்றாரு. இப்படி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சேனல்ல டிஆர்பி ரேட்டிங் ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிடுது. அப்போ அந்த டிவி ஓனர் ஒரு ஃபீமேல் ஆங்கரை கொண்டு வராரு. அவங்க தான் இந்த திரைப்படத்துடைய ஹீரோயின் மோனிகா. ஸோ மோனிகா உள்ள வந்தது பிறகு சதீஷுக்கும் மோனிகாவுக்கும் இடையே காதல் வயப்படுறாங்க. 2 பேரும் ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. கல்யாணம் நெருங்கும் தருவாயில என்ன நடக்குது அப்படின்னா, சதீஷ் சரக்கு அடிக்கிறதுக்கு ஒயின் ஷாப் போயிடுறாரு. அந்த ஒயின் ஷாப்ல ஒரு புதிய நபர் அறிமுகமாறாரு. அவர் தன்னை ஒரு மிகப்பெரிய டைரக்டர்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு. சதீஷை பார்த்துட்டு, நீங்க பார்க்கவே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க, நீங்க என் படத்துல நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆடிஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் போய் அங்க ஒரு படுக்கை அறை காட்சியை தான் முதல் காட்சியா படம் பிடிக்கிறாங்க. அந்த காட்சி தான் அவருடைய வாழ்க்கையவே திருப்பி போடும்படியான ஒரு காட்சியா மாறிடுது. ஸோ அப்படி எடுக்கப்பட்ட அந்த காட்சி அப்படிங்கிறது பின் நாட்கள்ல இணையதளத்துல, அதிலும் குறிப்பா ஒரு பான் வெப்சைட்ல அது ஒரு படுக்கை அறை காட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்துல அது வெளியாயிடுது. இப்படி ஒரு விஷயம் வெளியாயிருக்கு அப்படிங்கறத தெரியாம சதீஷ் தன்னுடைய இயல்பான காதல், அவருடைய கல்யாண வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு அழைப்பு வருது தன்னுடைய நண்பர்கிட்ட இருந்து. இந்த மாதிரி உன்னுடைய படுக்கை அறை காட்சி வெளியாயிருக்கு, இணையத்துல அது பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுறாரு. இதுல அதிர்ந்து போன சதீஷ் இந்த கல்யாணம் நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த காட்சியை இணையத்துல இருந்து டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த கதை. சரி, இந்த திரைப்படம் ஒட்டுமொத்தமா எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, பொதுவா சதீஷ் கருணா காம்போ அப்படிங்கிறது தமிழ் சினிமால இதுவரை சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கக்கூடிய ஒரு காம்போவா தான் இருந்துச்சு. ஆனா இந்த திரைப்படத்துல அந்த அளவுக்கு ஒரு சிரிப்பு நிறைந்த ஒரு காட்சிகள் இல்லைனாலும் கூட, அங்கங்க சில காமெடிகள் இருந்தாலும் கூட, இந்த திரைக்கதை நகர்வு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் கூட, பின்னாடி போக போக இந்த திரைப்படத்துடைய வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை யார் அப்லோட் பண்ணாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு கடைசியில அது யார் அப்லோட் பண்ணா அப்படிங்கிறத ஒரு பயங்கர ட்விஸ்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல இந்த திரைக்கதையோடைய போக்கு அப்படிங்கிறது டோட்டலா ஆப்போசிட் ஆங்கிள் மாத்துறாரு இயக்குனர். நல்ல ஒரு ஃபாஸ்டான ஒரு திரைக்கதையை அப்படியே யூட்டன் போட்டா என்ன மாதிரியான ஒரு டேமேஜஸ் இருக்குமோ அது எல்லாமே இயக்குனர் இந்த திரைப்படம் மூலம் பேர் பண்ணியிருக்காரு. சதீஷுக்கு இந்த திரைப்படத்துல கொடுத்திருந்த வெயிட்டேஜ் அந்த திரைக்கதையை அப்படியே யூட்டன் போடும்போது சுரேஷ் ரவிக்கு அந்த வெயிட்டேஜ் கொஞ்சம் கூட சூட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டு மொத்தத்துல முஸ்தபா எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமா இந்த திரைப்படம் இருந்துச்சு. சரி மக்களே, உங்களுக்கு இன்னைக்கு முஸ்தபா திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.